வணக்கம். சற்று முன் 2026 ஏப்ரல் 5% அகவிலைப்படி உயர்வு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2 குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எந்த அரசு ஊழியர்களுக்கு 5% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதேபோல் ஓய்வூதியர்களுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது, யாரெல்லாம் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்பது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான முக்கியமான நிதி நிவாரணமாக முதலமைச்சர் 5% அகவிலைப்படி டிஏ அகவிலை நிவாரணம் டிஆர் உயர்வை அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வு 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் திரிபுராவில் இருக்கக்கூடிய 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 500 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அகவிலைப்படி நிலையை மாநில அரசு அடைவதற்கு முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் இதில் 17% பின்தங்கியுள்ளனர். இந்த அறிவிப்பை ஊழியர் சங்கங்களும் ஓய்வூதியர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க இது மிக அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாகவும் சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறக்கூடிய முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-2027 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடி ரூபாய் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனங்கள் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிதி நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.